ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவானோட கிரக பெயர்ச்சி பற்றி பார்க்க போறோங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தமிழ் வருடத்தின் கடைசி பெயர்ச்சி, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ மீன ராசியில ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வரன் பெயர்ச்சி அடைஞ்சு அங்கதான் இருக்காருங்க. ஸோ சனி பகவான் கூட செவ்வாய் பகவான், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடான மேஷராசியின் அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியான விருச்சக ராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் பெயர்ச்சி அடையும் போது நம்ம ஒரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில விபத்துகள், சில கண்டங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல, அதாவது கால புருஷ தத்துவப்படி 12ஆம் இடம் என்றது விரயஸ்தானத்துல செவ்வாய் சனி சேர்க்கை. ஆல்ரெடி அங்க சூரிய பகவானும் இருக்காங்க. புதனும் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துருவாரு. ஸோ மொத்தமா சனீஸ்வரன், செவ்வாய், சூரியன், புதன், இவங்க 4 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் மேஷ வீட்டுல வந்து உச்சம் பெற்று தமிழ் வருடம் பிறக்க போகிறது. ஸோ மேஷ ராசிக்காரர்கள், உங்க ராசி அதிபதி செவ்வாய், சரிங்களா, இவரு உங்களுக்கு இந்த 40 நாள் சில மாற்றங்கள், சில சங்கடங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா என்ன சார் செவ்வாய் பகவான் என்னோட ராசி அதிபதினு சொல்றீங்க, எடுத்த உடனே சங்கடங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள்னு சொல்றதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கிரகத்திலே பாவ கிரகம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா முழு பாவம் கிடையாது, முக்கார் பாவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் மறைந்து சனி பகவானோட சேரும் போது அவரோட, அதாவது அவரோட கெடுதல் பலன் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாவம், அங்க வந்து கெடுதல் விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல வந்து இருக்காரு, சரிங்களா. உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆல்ரெடி விரய சனி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் இடத்துல இருக்காரு. கூடவே செவ்வாய் பகவானும் போய் இருக்கும்போது இந்த விரயத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்காரு. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ரொம்ப ஃபாஸ்டான கிரகம். ஆக்ரோஷம், வேகம், கோபம் என்ற மாதிரி இருக்கிற கிரகம். அதாவது ஸ்பீடாக செயல்படுற கிரகத்துல செவ்வாயும் ஒரு கிரகம். அப்பேற்பட்ட செவ்வாய் சனி பகவானோட சேரும் போது, சனி எப்பவுமே ஸ்லோவா மந்தமா இருக்கிறவங்க வந்து இவங்க 2 பேரும் சேரும் போது என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு முயற்சி சனம் பண்ணும்போது தவறுதலா முயற்சிகள் எடுக்கிறது, தவறுதலா திட்டமிடுதல், இந்த அமைப்பெல்லாம் இந்த 40 நாள்ல ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசி அதிபதி. ஸோ உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறையும் போது சில பாக்கியங்கள், யோகங்கள் கொடுத்தாலும் சில கண்டங்களும், சில ஏமாற்றங்களும், சில தோல்விகளும், சில சங்கடங்களையும் கொடுக்க தயங்க மாட்டார். ஏன்னா அவரு பார்வையின் பலன் இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வைன்னு போது, ஸோ சில இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்த அவர் பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி, முயற்சி, அதனால அந்த கப்பு வாங்குறது, மெடல் வாங்குறது, அதிக வந்து பேர் சம்பாதிக்கிறது, இந்த விளையாட்டு துறையில சார்ந்த இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதிய அந்த முயற்சிகள், வெற்றி உண்டாக்குறது, எந்த போட்டிகளை நீங்க செயல்பட்டாலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும், அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா 3ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது உங்களோட இளைய சகோதரர்கள் மூலயமா பிரச்சனை வர்றது, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, அதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கு, சரிங்களா. அதே மாதிரி பொது பார்வையான 7ஆம் பார்வை உங்க 6ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக எதிரிகள், வேலையில பிரச்சனை, சிறு சிறு சங்கடங்கள், தொழில்ல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல சில சங்கடங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதாவது கடன்ல வந்து தேவையில்ல கடன் வாங்க வைக்கிறது, சம்பந்தம் இல்லாம அதை வந்து அனாவசிய செலவுலாம் அதாவது சுபகாரியங்கள் பண்றதுக்கான அமைப்பு இருந்தாலும் தேவையில்லாத செலவு பண்ணி கடன்ல மாற்றுற அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த அமைப்பு இருக்கு. வேலையில வந்து கொஞ்சம் வேலை விஷயமா நீங்க வந்து தொலைதூரம் போறது, வேலையில கொஞ்சம் அலைச்சல் உண்டாகிறது, தொழில் பண்ணும்போது சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், இந்த குழப்பங்கள்லாம் இருக்கு. ஏன்னா சனி செவ்வாய் சேரும் போது தொழில்ல வந்து நீங்க மெதுவா பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஃபாஸ்டா பண்ணி டக்குன்னு அதுல பிரச்சனை உண்டாக்குறது, அதனால லாஸ் ஆகுறது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் வேலையில இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு சமையல்ல வேற இருக்கீங்க, ஏதோ ஒரு செக்மெண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஏப்ரல் 10ஆம் தேதி போல வந்து அங்க வந்து ஒரு 20 நாள் அங்க புதன் தான் அங்க இருக்க போறாரு. ஸோ புதன் அங்க வரும்போது புதன் மீன ராசியில வந்து நீச்ச கதியை அடைகிறார். ஸோ அதனால அங்க வந்து அறிவுக்கு அங்க வேலையே இருக்காது. இப்ப நீங்க வந்து சிந்தனை, அறிவு கூர்மையா ஏதாவது யோசிச்சாதானே நீங்க அதை நல்லபடியா செய்ய முடியும். ஸோ அந்த அறிவு திறமையை
கம்மிப்படுத்தி இந்த அவசர அவசரமா பண்ணி சில சங்கடங்கள்ல தொழில் ஏமாற்றம், சில சங்கடங்கள், எதிரிகள் உருவாகிறது. இந்த அமைப்பெல்லாம் இருக்கு மேஷராசிக்கு. முக்கியமா அவர் 8ஆம் இடத்தையும், அதாவது உங்களோட 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஸோ சில சிறு விபத்துகள், தூரதேச அதாவது பிரயாணங்களில் கண்டங்கள், தொலைதூர பிரயாணம் செய்யும்போது விபத்துகள், அதாவது வாகனம் பழுதுபடுத்தல், வாகன மாற்றம், இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால பிரயாணங்கள் செய்யும்போது நீண்ட தூரம், ஏன்னா 12ஆம் இடம் என்றது தொலைதூர பிரயாணத்தையும் குறிக்கும். ஸோ நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணத்தை இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. போற மாதிரி இருந்தால் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஓன் டிரைவிங்ல போவாதீங்க. விபத்துகள், சங்கடங்கள், சிறு சிறு வண்டி மாற்றம், இந்த மாதிரிலாம் அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் 12ஆம் மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் பறிச்ச அந்த 40 நாள் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு சங்கடங்கள், சில சிரமங்கள், தொழில்ல வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வை உங்களை 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அதனால துணைவியாருடன் பிரச்சனை வர்றது, தேவையில்லா வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் உண்டாக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால இந்த செவ்வாய் பயிற்சி கொஞ்சம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குங்க. ஏன்னா சனியோட சேர்றாரு. ஸோ இந்த 40 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக சில முடிவுகள் எடுக்கிறது, தொழில்ல வேலை எடுக்கிறது, வீட்டுல வந்து பேச்சுல வாக்குல கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா இதை கடந்து போயிடலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். வணக்கம்.